வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். டே 4. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிப்படை வாக்கியங்கள், பேசிக் சென்டென்சஸ் 3 நாளாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 4வது நாள். நம்ம அடிக்கடி பேசக்கூடிய வார்த்தைகள் தான். ஒருத்தரை பற்றி சொல்கிறது, நல்லது சொல்கிறது, கெட்டதை சொல்கிறது, எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கி பார்க்குறது இல்லை. அவர் ரொம்ப ஒன்றுமே தெரியாது, சோப்பலாங்கி. நாங்கள் சோப்பலாங்கின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா தெரியல. எனக்கு சோப்பலாங்கின்னா ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்கிற பர்சன், சோப்பலாங்கி. அதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா, ஹீ இஸ் எ வீக்லிங் அப்படிம்பாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, அவன் எதுக்கும் உதவ மாட்டாயா, எதுக்குமே அவன் யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் அந்த பையன். எப்படி சொல்லுவான்? ஹீ இஸ் எ குட் ஃபார் நத்திங் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவான். அவன் ஒரு கஞ்சப்பைய, ஒரு பைசா நகட்ட மாட்டாயா. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவான்? ஹீ இஸ் எ மைசர், MISER. ஹீ இஸ் எ மைசர். ஐயோ, அவன் சரியான ஏமாத்து பெருவழியில், அவன் சரியான சீட்டிங் கேஸப்பா, அவன் சரியான ஏமாத்துக்காரன். இங்கிலீஷில் ஹீ இஸ் எ சீட். அவன் ஒரு ஏமாறக்கூடிய ஆள், அதாவது கல்லிபிள் பெர்சன் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு ஒரு இளிச்சவாயன்னு சொல்லணும். இளிச்சவாயன்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் தெரியாத ஆள். அது என்ன சொல்லுவான் இங்கிலீஷில்? இஸ் எ கல்லிபிள் பெர்சன். கல்லிபிள்னால் அது ஷேக்ஸ்பியரியன் லாங்குவேஜ். கல்லிபிள் பெர்சன் அப்படின்னா அவன் என்ன சொன்னாலும் நம்புவாயன், அவன் ஒரு இளிச்சவாயன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறதுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ், எவ்வளோ சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஒருத்தர் என் கூட வான்னு சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க? கம் வித் மீ, என்னுடன் வா, கம் வித் மீ. அவனுடன் பேசாத, டோன்ட் டாக் டு ஹிம். அவனோடு பேசாதே, டோன்ட் டாக் டு ஹிம். அவனை நம்பாதே, டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம். அவன்கிட்ட கொஞ்சம் கடன் கேட்டுப்பார். அவன்கிட்ட ஏதாவது கடன் சொல்கிறோம்ல, கடன் கேட்டுப்பார். எப்படி சொல்லுவான்? ஆஸ்க் ஹிம் ஃபார் அ லோன். அவன் கொடுக்க மாட்டான். ஹீ வில் நாட் லோன் யூ. இந்த இடத்துல லோனுங்கிறது வெர்பாக யூஸ் பண்ணலாம். ஹீ வில் நாட் லோன் யூ. அவன் கடன் கொடுக்க மாட்டான். அவனை ஃபாலோ பண்ணு, அவனை தொடர்ந்து செல். ஃபாலோ ஹிம் அப்படின்னா அவனை தொடர்ந்து செல், அவனை முந்தி செல்லு, அவனுக்கு முந்தி போப்பா. ஓவர்டேக் ஹிம். அவன் முந்தி போ அப்படின்னா ஓவர்டேக் ஹிம். அவனை போய் நீ நேராக போய் பாரு. நான் சொல்கிறான், அவனை போய் நேராக போய் பாரு. மீட் ஹிம் இன் பர்சன். அப்போ அவனை போய் நேராக போய் பாரு. அவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையோடு பேசு, அவனிடத்துல எச்சரிக்கையாக பேசு. ஸ்பீக் டு ஹிம் வித் காஷன். அவன் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுவான், அவன் உன்னை குழப்பி விடுவான். அவன் குழப்பிடுவான். எப்படி சொல்லுவான்? ஹீ மே கன்ஃபியூஸ் யூ. இது மாதிரி நிறைய சின்ன சென்டென்ஸு டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெகுலராக பாருங்கள். நண்பர்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? லைக் கொடுங்க. மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நேரம் கிடைக்கும் பொழுது பாருங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் பேசுகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.